எல்லா விதமான திறமையும் உண்டு. சாப்பாடு திறமை கிடையாது, தையல் திறமை எல்லாமே செய்வான். என் பிள்ளை இதை செய்வான்னு சத்தியமா எதிர்பார்க்கல. என் பிள்ளை எம்மா நான் கடைசி வரைக்கும் உன்னை இருந்து நான் காப்பாத்துறமா, வேலைக்கு போய் காப்பாத்துறேன்னு எனக்கு சொன்னான். ஆனா இந்த முடிவை எடுப்பான்னு நினைக்கல. இன்னும் காலையில என்னைய வழி அனுப்பி வச்சான். நீ ஆபீஸ் போறதுக்கு வேலைக்கு வழி அனுப்பி வச்சான். நான் சாயந்தரம் வர்றதுக்குள்ளேயும் என் பிள்ளை இப்படி தொங்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா என்ன மன உளைச்சலையோ என் பிள்ளை என்ன நினைச்சான்னு எனக்கு தெரியல. நான் நினைச்சு கூட பார்க்கல என் பிள்ளை இப்படி இருப்பான்ட்டு. ஆனா ஏதோ ஒரு நடந்திருக்கு, அவனுக்கு மனசுல ரொம்ப வேதனையா இருக்கு. அதான் ஏதோ செஞ்சிருக்கா போல. என் பிள்ளை தான் என் பிள்ளை படிக்கிறான். ப்ரீகேஜிலேருந்து அந்த ஸ்கூல்ல தான் நான் போடுறேன். என் ஸ்கூல்ல மாத்தணுமான வேண்டாம் அப்படின்னு தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஃபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஃபீஸும் எனக்கு வர வச்சது இல்லை. நேற்றுக்கு ஒரு 5000 கொடுத்து நாளைக்கு ஒரு 5000 கொடுக்கண்டான்னு தான் நான் சொன்னேன். அவன் இல்லம்மா மொத்தமா கொடுமா, திட்டுவாங்க அப்படின்ட்டு. ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்க முன்னாடியும் மிஸ் சொல்லியிருக்காங்க. ஏன் ரேட் நீ ஃபீஸ்ன்னு கேட்டல, நீ எல்லா பிள்ளைங்க முன்னாடி சொல்லியிருக்கேன். என் பிள்ளை முந்தானத்தே வந்து அழுதான். என்கிட்ட வந்து எல்லாருமே சொல்றாங்கம்மா எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொன்னான். ஒரு 14 வயசு பையனை 2-3 பேருக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டமா இருக்கும் பிள்ளை. அதே மன உளைச்சல். அடுத்த மிஸ் நேற்றுக்கு வேற ஃபோன் அடிச்சாங்க. அது என்னமோ அவனுக்கு எல்லாம் சேர்த்து எல்லாம் என் பிள்ளையே பண்ணிட்டாங்க. என் பிள்ளை இன்னைக்கு என் கையில இல்லை. ஆனால் ஏதாவது என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும், கிடைக்கணும். என் பிள்ளை சும்மா போகக்கூடாது, ஏதாவது செய்யணுங்க. என் பிள்ளைங்க நல்லபடியாக செய்யணுங்க. நரேன் மாணவனின் மரணத்திற்கு நீதி கிடைக்க நாளை சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர்களிடம் நம்ம மனு கொடுக்க போகிறோம். இப்போ இது மக்கள் போராட்டமாக வெடிக்கணும். திருநெல்வேலியில் ஏதோ ஒரு மாணவனுக்கு நடந்தது என்று நினைக்காமல் இனி தமிழகத்தில் எந்த மாணவனுக்கும் இந்த நிலை வந்துவிடாமல் இருப்பதற்கு இப்பொழுது நாம் எல்லாரும் ஒன்று சேர நாளை காலை 10:30 மணிக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர்களிடம் எல்லாரும் வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்போது நம்ம இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத எந்தவித ஆறுதல் சொன்னாலும் போன உயிர் திரும்பி வராது. அந்த மாதிரி நேற்றைய தினம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை பெல் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற நரேன் என்ற நம்முடைய மாணவன் கல்வி கட்டணத்தை கெட்டாத காரணத்தினால் அவனை கடுமையான வார்த்தையில் பேசி அவனை மன உளைச்சலுக்கு உண்டாக்கி தற்கொலை செய்யும் அளவிற்கு வார்த்தையை பயன்படுத்தி ஆசிரியரையும் அந்த பள்ளி நிர்வாகத்தையும் கண்டித்து இன்னைக்கு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இப்பொழுது நம்ம இருக்கிறது அந்த இறந்த தம்பி நரேன் அவர்களின் வீட்டில். இப்போ நீங்கள் பேசும்போது நரேன் அவங்களோட தாயின் அழுகுரல் அவங்க மனசுல இருந்து வருது. நீங்கள் கேளுங்க, சொல்லுங்க.